ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இருக்கிற ஈகோ ஃபைட்னால பல லட்சம் பேர், பல லட்சம் முதலாளிகளுக்கு கஷ்டம், பல லட்சம் தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை. அவங்களுக்கு ஏதாவது இவங்க இந்த ரிலீஃப் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டில். ஏன்னா ஒரு ஜாப் கிரியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜாப் கிரியேஷனுக்கு ஒன்றும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஜாப் கிரியேஷனில் ஒன்றுமே கிடையாது. வேலை தேடுற இளைஞருக்கு ஒன்றுமே கிடையாது, விவசாயிக்கு ஒன்றும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒன்றும் கிடையாது, டெக்ஸ்டைல், லெதர் இது மாதிரி இண்டஸ்ட்ரிக்கும் ஒன்றும் கிடையாது. பெரும் முதலாளிகளுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து செய்கிற பட்ஜெட் தான் இது. பெரும் முதலாளிகள் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க, இன்றைக்கி கமர்ஷியல் சிலிண்டர் விலையை ஏற்றிருக்கிறாங்க 50 ரூபா. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்க வேண்டிய பட்ஜெட்டை நிதியமைச்சர் படிச்சிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை பற்றி நான் சொல்கிறத விட பங்குச்சந்தை சொல்லுது. பங்குச்சந்தை 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. இப்போ நான் பேச பேச இறங்கி 1200 பாயிண்ட்டு குறைஞ்சிருச்சு. 2300 பாயிண்ட். நம்ம பேச பேச பங்குச்சந்தை என்ன சொல்லுது? ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்க வேண்டிய ஸ்பீச்சை அம்மையார் படிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு அக்ரிகல்ச்சருக்கு ஒன்றும் கிடையாது, ரியல் எஸ்டேட்டுக்கு ஒன்றும் கிடையாது. விவசாயம்தான் நம்ம ஊரில் மேக்சிமம் ஜாப் கிரியேஷன். விவசாயத்துக்கு என்ன கேட்டால், தேங்காய் மரம் நடுறேன், முந்திரிக்கு ஏதோ பண்ணுறேன், சாஃப்ரனுக்கு ஏதோ இந்த சாண்டல்வுட்டுக்கு ஏதோ பண்ணுறேன்னு அப்படியே தத்தாம்போக்கா சொல்லிட்டாங்க. அக்ரிகல்ச்சருக்கு என்ன, ஃபர்டிலைசருக்கு என்ன, இந்த மன்ரேகாக்கு என்ன அலோகேஷன், ஒன்றுமே கிடையாது பட்ஜெட்டில். அண்ட் இன்கம் டேக்ஸில் யாருக்கு என்ன ஃபைனு, யாருக்கு என்ன ப்ராசிக்யூஷனுங்கிறது தான் பேசு. கடைசியில் பங்குச்சந்தைக்கு கடைசியில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்டிங் இன் த டெய்ல் அப்படின்னு. கடைசி நிமிஷத்தில் இந்த எஸ்டிடி டேக்ஸை நாங்கள் ஏற்றுறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேபிட்டல் இந்த ஷேர் பைபேக்கில் ப்ரமோட்டர்ஸ்க்கு டேக்ஸை ஏற்றுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் கம்ப்ளீட்டாக டிசப்பாயிண்டட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு ஜாப் கிரியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜாப் கிரியேஷனுக்கு ஒன்றும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஜாப் கிரியேஷனில் ஒன்றுமே கிடையாது இதில். அதே மாதிரி இப்போ இந்த அமெரிக்கன் டேரிஃப்னால் இப்போ கட்டப்பட்டு இருக்கிற டெக்ஸ்டைல், லெதர், ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் எந்த ரிலீஃபும் கிடையாது. இந்த எவ்வளோ இன்சென்சிட்டிவ் பட்ஜெட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை எல்லா இடத்துலையும் இறங்கிட்டு இருக்குது. இந்த கச்சா எண்ணெய் விலை இறங்குற சமயத்தில் இன்றைக்கி எல்பிஜி சிலிண்டரில் 50 ரூபா ஏற்றிருக்காங்க கமர்ஷியல் சிலிண்டரை. ஏதோ ஜிடிபி க்ரோத்துன்னு பேசுகிறாங்க. இந்த ஜிடிபி நம்பர் பொய்ன்னு ஐஎம்எஃப்ஏ சொல்லிட்டாங்க. C- அப்படிங்கிற மார்க்கை கொடுக்குறோன்ட்டாங்க. இவங்களுக்கு அட்வைஸராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியமே ஆக்சுவல் ஜிடிபி க்ரோத் 3%ங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, நாமினல் க்ரோத்துன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரியல் க்ரோத்துன்னு ஒன்று இருக்குது. நாமினல் க்ரோத் மைனஸ் இன்ஃப்ளேஷன் தான் ரியல் க்ரோத்து. நாமினல் க்ரோத்தில் இன்ஃப்ளேஷன் 0.5% தான் இருக்குது. இந்தியாவில் விலைவாசியே ஏறலை, 0.5% தான் விலைவாசி ஏறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரே வருஷத்தில் ஆஸ்திரேலியன் டாலருக்கு அகென்ஸ்டாக 30%, சிங்கப்பூர் வெள்ளிக்கு அகென்ஸ்டாக 30%, டாலருக்கு அகென்ஸ்டாக 10%, பிரிட்டிஷ் பவுண்டுக்கு அகென்ஸ்ட்டு 15% இந்த விலை விழுந்திருக்கு. இதனால் என்ன ஆகுங்கிறத சொல்லிடுறேன். பருப்பு வகைற விலை ஏறப்போகுது, ஏறி இருக்கு. பாமாயில் விலை ஏறி இருக்கு, முட்டை விலை ஏறி இருக்கு. எல்லா விலையும் ஏறின அப்புறம் கூட டிஃப்ளேட்டரை 0.5 கணக்கு போட்டு இல்லாத குரோத்தை இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த கிளியராக ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுது. இதை தான் ஐஎம்எஃப்பும் சொல்லியிருக்காங்க. இதனால தான் பங்குச்சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெள்ளை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. 1,60,000 கோடி போன வருஷம் போயிருக்கு. ஜான்வரியில் ஒரு 20,000 கோடி போயிருக்கு. பிப்ரவரியில் இன்றைக்கி தொடக்க நாள். இன்றைக்கி அடி போட்டு 3,000 பாயிண்ட்டு கீழே நிஃப்டி சென்செக்ஸு. இன்றைக்கும் பணத்தை வெள்ளை எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பணத்தை வெள்ளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆர்பிஐ உதவி செஞ்சிட்ருக்கிறாங்க டாலரை விற்று. ஆக மொத்தம் பணத்தை முதலீட்டாளர்கள் வெள்ளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. வேலை தேடுற இளைஞருக்கு ஒன்றுமே கிடையாது, விவசாயிக்கு ஒன்றும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒன்றும் கிடையாது, டெக்ஸ்டைல், லெதர் இது மாதிரி இண்டஸ்ட்ரிக்கும் ஒன்றும் கிடையாது. இன்கம் டேக்ஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பற்றியே பேசலை. ஃபேமிலி இன்கம் டேக்ஸ்னு ஒரு புருடாவை கிளப்பி விட்டாங்க, அதை பற்றியும் ஒன்றும் பேசலை. என்ன பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸை ஏற்றிருக்காங்க. இது பேசிக்லி என்ன, எஃப்என்டோவில் விளையாடுறவங்களோட டேக்ஸை ஏற்றிருக்கிறாங்க. ப்ரமோட்டருக்கு ஷேர் பைபேக் பண்ணுறவங்கள டேக்ஸ் ஏற்றிருக்காங்க. அதனால் இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தம் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி பெரும் முதலாளிகளுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து செய்கிற பட்ஜெட் தான் இது. பெரும் முதலாளிகள் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், இன்றைக்கி கமர்ஷியல் சிலிண்டர் விலையை ஏற்றிருக்கிறாங்க 50 ரூபா. கச்சா எண்ணெய் விலை ரேட்டு குறைஞ்சிருந்து தான் நீங்கள் வந்து எல்பிஜி சிலிண்டர் விலையை குறைக்கணும், பெட்ரோல் விலையை குறைக்கணும், டீசல் விலையை குறைக்கணும். ஆக மொத்தம் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது. அக்ரிகல்ச்சரை பற்றி பேசவே இல்லை. கேட்டால் அனெக்ஸ்டரை படிப்பீங்க, அனெக்ஸ்டர் 1 மணி நேரத்தில் வரும், அனெக்ஸ்டரை படிச்சிடலாம். மன்ரேகாவை பற்றி நாங்கள் சொன்னது என்ன, இது ஒரு டிமாண்ட் ட்ரிவன், மக்களாக கேட்டு வாங்கி நீங்கள் கொடுக்க வேண்டியதை நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், நாங்கள் கரெக்டாக பணம் கொடுப்போம்னு. அந்த விபி ராம் பில்லை எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கீங்கன்னே பேசலை. போன தமிழ்நாடு எலெக்ஷன் போது சொன்ன மதுரை எய்ம்ஸ் இப்போ 30% ஃபுல்லாக இருக்குது, முடிச்சிருக்காங்க. டிசம்பர் 26 முடிப்பாங்க. இப்போ ஹை ஸ்பீட் ட்ரெயினை பற்றி சென்னைக்கு பேசியிருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன புல்லட் ட்ரெயினே ஒன்றும் ஓடலை. என்றைக்கு ஹை ஸ்பீட் ட்ரெயின் சென்னைக்கு வரும்னு நம்மளுக்கு தெரியும். என் வாழ்நாளில் வருமானு தெரியாது, அடுத்த 15 வருஷத்துக்கு வராது. ஏன்னா புல்லட் ட்ரெயின் கணக்கு வச்சு சொல்கிறேன். புல்லட் ட்ரெயின் இன்னும் அகமதாபாத்துக்கும் பாம்பேக்கும் வந்துட்டுருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் காரிடாரும். இதனால் வந்து மக்கள் முதலீடு, கார்ப்பரேட்ஸ் முதலீட்டு செய்ய போகிறதில்ல, வெளிநாட்டு முதலீடு இந்தியாவுக்கு வரப்போகிறதில்ல. இந்த பட்ஜெட்னால் பணம் வெளில தான் போகும். நான் சொல்கிறேனோ இல்லையோ, மார்க்கெட்டில் பணத்தை வெளில எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. திருப்பூர், ஈரோடு, கரூர், ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட், மெட்ராஸில் பாடி, இது மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்லாம் எது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்கும்னு பார்த்தாங்க. 2 தனி மனிதரோட வெறுப்புனால, தட் இஸ் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இருக்கிற ஈகோ ஃபைட்னால பல லட்சம் பேர், பல லட்சம் முதலாளிகளுக்கு கஷ்டம், பல லட்சம் தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை. அவங்களுக்கு ஏதாவது இவங்க இந்த ரிலீஃப் கொடுப்பாங்க இந்த பட்ஜெட்டில் ஷார்ட் டேர்மில் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ரிலீஃப் கிடையாது. இதுதான் இந்த பட்ஜெட்டில் இப்போதைக்கு வந்திருக்கிறது. மீதியை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே நம்பர்ஸ் ஒன்றுமே சொல்லாததுனால அனெக்ஸ்டரில் பார்க்கணும். இன்னும் ஒன்று சொல்கிறேன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நாங்கள் இந்த வருஷத்தில் இன்றைக்கி வரைக்கும் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாரத் கோக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை மட்டும் பப்ளிக்கு விற்றுருக்காங்க. ஐஓபி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, மென்சாங் டக்லாம் எப்படி, மேகசான் டாக்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே எல்ஐசிக்கு ஹையஸ்ட் ப்ரைஸில் எல்ஐசி தலையில் கட்டியிருக்காங்க. ஆல்ரெடி எல்ஐசியில் தலையை கட்டின, பார்லிமெண்ட்டில் ஒத்துக்கிட்ட 32,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அதானியில் பண்ணது இன்றைக்கி 10% அடி மார்க்கெட்டில். ஆக மொத்தம் முன்னாடி இருந்து எல்ஐசியை வந்து ஒரு பிகி பேங்க் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு பேக்கெட்லேருந்து இன்னொரு பேக்கெட்டில் பணத்தை மாற்றிக்கிட்டு, இதுதான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்க. வருங்காலத்தில் எல்ஐசி மேலே இருந்த நம்பிக்கை மக்களுக்கு போயிடுங்கிறது தான் என்னோடய கருத்து.